வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மாரி பேசுகிறேன். நாம் இப்போ செய்ய போகிறது கடையில் வடை வாங்கி இன்ஸ்டன்ட் வடகறி பண்ண போகிறோம். பொதுவாக வடகறி 3 விதமாக செய்யலாம். ஒன்று, பருப்பு ஊற வச்சு அதில் காஞ்ச மிளகா போட்டு சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி அதை இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து உதிரி பண்ணி செய்வோம். ரெண்டாவது, அரைச்ச மாவை எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்து உதிரி பண்ணி செய்வோம். மூன்றாவது, மாவை தோசைக்கல்ல அடை மாவு மாதிரி சுட்டு உதிரி பண்ணி செய்வோம். ஆனால் நாம் இப்போ செய்ய போகிறது கடையில் வடை வாங்கி இன்ஸ்டன்ட் வடகறி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வடகறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் கடையில் வாங்கின கடலப்பருப்பு வடை 7, பட்டை சின்னதாக 4, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை 1, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், நறுக்கிய தக்காளி 2, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன், வெங்காய வடகம் சிறிதளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, தேவையான அளவு கல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ வடகறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாத்திரத்தில் கடலெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, வடகம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி அடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ உதிர்த்த வடையை சேர்த்து அஞ்சு நிமிஷம் கிண்டி விடணும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் வடகறி ரெடி. வாங்க, இட்லியோட தோசையோட வடகறி சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது காய்கறி கூட கொஞ்சம் வடையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு அடுப்பில் இட்லி, இன்னொரு அடுப்பில் இன்ஸ்டன்ட் வடகறி. 10 நிமிஷத்தில் செஞ்சு அசத்துங்க. நேரமும் மிச்சமாகும், வடகறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.